இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். எதுக்கு இதை வைக்கிறாங்க? சிம்பிள், கரண்ட்டை கூட்டவும் குறைக்கவும். அதையும் கூட்டணும், அதையும் குறைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள லேமினேட்டட் கோர் இருக்கும். அந்த லேமினேட்டட் கோரோட ரெண்டு பக்கமும் வைண்டிங் சுத்தப்பட்டிருக்கும். ஒன்னு பிரைமரி வைண்டிங் இன்புட், ஒன்னு வந்து செகண்டரி வைண்டிங் அவுட்புட். இங்க ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் EMF படி பிரைமரி வைண்டிங்ல இருந்து செகண்டரி வைண்டிங்க்கு கரண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமா மூவ் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஒன்னு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா இன்புட்ல வந்து வோல்டேஜ் கம்மியா இருக்கும், ஆனா அவுட்புட்ல அது அதிகமா வரும். எப்படின்னா பிரைமரி வைண்டிங்கை விட செகண்டரி வைண்டிங்ல வந்து காயில் அந்த கம்பி இருக்குல்ல, கம்பியோட சுத்து அதிகமா இருக்கும். இதன் மூலமா அவுட்புட்ல வோல்டேஜ் அதிகமா வரும். இப்படி தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னா இன்புட்ல வந்து வோல்டேஜ் அதிகமா வரும், ஆனா அவுட்புட்ல வோல்டேஜ் கம்மியாயிரும். அதே மாதிரி பிரைமரி வைண்டிங்கை விட செகண்டரி வைண்டிங்ல காயில் கம்மியா இருந்தா வோல்டேஜ் கம்மியா கிடைக்கும். இதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வோல்டேஜ் அதிகமாகும் போது கரண்ட் கம்மியாகும், வோல்டேஜ் கம்மியாகும் போது கரண்ட் அதிகமாகும். பவர் கிரிட்ல ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு அனுப்புறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம ரோட் சைட் பார்க்கறது. இது வந்து அதிகமான வோல்டேஜை வந்து கம்மியா மாத்தி கொடுக்கும். இன்புட்ல வந்து ஒரு 11 கிலோ வோல்டேஜ்ல வந்து கரண்ட் உள்ள வருதுன்னா அவுட்புட்ல வந்து அது 230 மாத்தி கொடுக்கும். அதுதான் நம்ம வீட்டுக்குலாம் வருது. அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபார்மரை பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ?